ஆந்திராவில் பில்டிங் ஓனரின் மனைவியை கொடூரமாக கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்து தப்பியவர் போலீசாரின் தேடுதலில் சிக்கியுள்ளார். பெண்ணின் கை கால்களை கட்டி போட்டு கதையை முடித்த சம்பவத்தில் நடந்தது என்ன? ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் உள்ள அக்கையா பாளையத்தில் சந்திரசேகர் என்பவர் பான் மசாலா கடை நடத்தி வருகிறார். அவருடைய மனைவி பார்வதி ஹைதராபாத்தில் இருக்கும் மகளுடன் வசித்து வந்தார். அவ்வப்போது கணவரை சந்திக்க விசாகப்பட்டினம் வந்து சென்றவர் சம்பவத்தன்று கணவரின் அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருக்கிறார். அன்று மாலை சந்திரசேகரின் வீட்டிற்கு சென்ற மர்ம நபர் யாரோ பார்வதியை கொடூரமாக கொலை செய்து பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 10 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளார். இரவு வீடு திரும்பிய சந்திரசேகர் தன்னுடைய மனைவி கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடப்பதைக் கண்டு துடிதுடித்து போனார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் சம்பவ வீட்டை பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வந்து விசாரணையை தொடங்கினர். பார்வதியை கொலை செய்தது யார், கொலைக்கான காரணம் என்ன என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் விசாரித்தனர். மேலும் பிளாட் சிசிடிவி கேமரா காட்சிகளை பிளே செய்து சம்பவ நேரத்தில் வந்து சென்ற மர்ம நபரின் அடையாளம் தெரிகிறதா என ஆய்வு செய்தனர். அதில் அதிர்ச்சிகரமாக சந்திரசேகருக்கு சொந்தமான கடையை வாடகைக்கு எடுத்து அதில் சலூன் கடை நடத்தி வரும் ராமு என்பவர் கொலை நடந்த நேரத்தில் பிளாட்டிற்கு வந்து சென்றது தெரிய வந்தது. இதனால் ராமுவை கட்டம் கட்டி தூக்கிய போலீசார் பலத்த பாதுகாப்புடன் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர். அதில் கொலைக்கான பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன. சந்திரசேகரின் கடைக்கு கடந்த 6 மாத காலமாக வாடகை கொடுக்காமல் ஏமாற்றி வந்திருக்கிறார் ராமு. இதனால் சந்திரசேகர் அவரை கடுமையாக கண்டித்திருக்கிறார். இதற்கிடையேதான் ஓனரின் மனைவி ஊரில் இருந்து வந்திருக்கும் தகவல் கிடைத்து ஆக்ரோஷத்துடன் அங்கு சென்ற ராமு வெறிச்செயலில் ஈடுபட்டுள்ளார். பேச வந்திருப்பதாக கூறி கதவை திறக்க வைத்தவர் பார்வதியை மிரட்டி கைகால்களை கட்டி போட்டு பீரோ சாவியை வாங்கி கொள்ளையடித்துள்ளார். பின்னர் பார்வதியை கொடூரமாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். இந்த கொடூர சம்பவத்தை வாக்குமூலமாக பெற்ற போலீசார் ராமுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.